ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட். வைப் கோடிங் எப்படி ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ வைப் கோடிங்ல நம்ம பண்றப்ப டே பை டேஸ் நம்ம இன்டென்ட் அது மறந்துட்டே வரும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இன்டென்ட்ல நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். போக போக அந்த இன்டென்ட் என்னன்னு மாடலுக்கு தெரியாது. ஸோ அது வெவ்வேறு சேஞ்சஸ் எல்லாம் மேக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ண ப்ளஸ் இப்போ மல்டிபிள் பீப்புள் ஒர்க் பண்ணுறோம். சேம் இன்டென்ட்டோட நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அந்த இன்டென்ட்டை ப்ரிசர்வ் பண்ண ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நம்ம என்னென்ன இருக்குங்கிறத ஃபர்தராக பார்ப்போம். ப்ளஸ் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெவலப்மெண்ட் வைப் கோடிங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வைப் கோடிங் யூஸ் பண்ணி ஒரு மேரியோ கேம் மாதிரி ஒரு கேம் டெவலப் பண்ணோம். கேம் யூஸ் பண்ணி அந்த வீடியோ ஐகான்ல கொடுக்குறேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்டென்ஷனா இந்த ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட் ஓப்பன் ஸ்பெக் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இப்போ நம்ம இப்போ ஒரு செஷன்ல சேட் பண்ணிட்டே வரோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா போல்டர் கான்டெக்ட்லாம் மறந்துட்டே வரும். ப்ளஸ் இப்போ நியூ சேட் செஷன்ஸ் போகிறோம். இந்த சேட் செஷனில் கான்டெக்ட் ஃபில் ஆயிடுச்சு, வெளில டெலீட்டே ஆயிடுச்சு. அப்படின்னா நியூ செஷன் போகிறோன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுக்கணும். இந்த கோட் பேஸ் இப்படி இருக்கு, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த யூஸ் கேஸ்க்கு இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் ஆயிடுது அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணி மறுபடியும் அதுக்கிட்ட சொல்லுவோம். நீ இதை பண்ணு, என்னோட இன்டென்ட் இதுதான், இந்த சேஞ்சஸ் பண்ணேன், இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை மாற்று, இந்த நியூ சேஞ்ச் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூ சேட் செஷன்ஸில் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணிகிட்டே ஆர்கைவ் பண்ணுறது, அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிகிட்டே வரும் மார்க்டவுன் ஃபைலில். இப்படி ட்ராக் பண்ணிட்டே வரப்ப அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஏஐ கால் பண்ணுறப்ப இந்த கோட் பேஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அந்த மார்க்டவுன் ஃபைல்ஸை வச்சு. தட் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். இதில் மல்டிபிள் ஈகோசிஸ்டம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் ஸ்பெக் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது லைட் வெயிட்டு. பட் இது நோட் ஜேஎஸ்ல தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம மல்டிபிள் லாங்குவேஜஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைத்தான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாங்க அதை பார்ப்போம். ப்ளஸ் கிட்டப் ஸ்பெக் கிட் இருக்கு, கைரோ ஏடபிள்யூஎஸ் இருக்கு, ப்ரிசம் பை ஸ்பாட்லைட், ஓப்பன் ஏபிஐயோடைய இது இருக்கு, கிளாட் எம்டி ஃபைல்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. நம்ம இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக மெனி ஆஃப் தெம் யூஸ் மார்க்டவுன் ஃபைல்ஸை அதை ட்ராக் பண்ணுற மெத்தடாலஜி மாறும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கான்செப்டும் ஒன்று தான். நம்ம சேஞ்சஸ் எல்லாம் மார்க்டவுன் ஃபைல்ஸ் ட்ராக் பண்ணிட்டே வரோம், நம்ம இன்டென்ட்டை ட்ராக் பண்ணிட்டே வரோம். அது எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். தட்ஸ் இட். நம்ம இப்போ இந்த ஓப்பன் ஸ்பெக் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் நம்ம எப்படி கோடிங்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையே பார்த்துருவோம். அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, வைப் கோடிங் யூஸ் பண்ணி சூப்பர் மேரியோ பில்ட் பண்ணியிருந்தோம்ல, அதோட பிளான், இன்டென்ட் அதெல்லாம் பண்ணியிருந்தோம். பட் அந்த சேட் செஷன் என்கிட்ட இல்லை, காணாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் அந்த இதை ஃபாலோ பண்ண முடியல, அந்த சேம் இன்டென்ட்டை. ஸோ தட்ஸ் ஒய் திஸ் ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட் கேம்ஸ் இன். நம்ம எப்பயும் விஎஸ் கோட்லேயே பண்ணுறதுனால ஓப்பன் கோடுன்னு இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். அதில் ஃப்ரீ மாடல்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம யூசர் கூட ஒருத்தர் ஃப்ரீ கோடிங் ஏஜென்ட்ஸ் இருக்கான்னு கேட்டார். இதில் நிறையா மாடல்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஓப்பன் கோட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ்க்கு எப்படி டெவலப் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்க்கும் இருக்குது. நீங்கள் இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் கோட் .ai இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் ஸ்பெக் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னல, அதோட பேஸ் நோட் ஜேஎஸ் தான். ஸோ நம்ம நோட் ஜேஎஸும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நோட் ஜேஎஸ் பிளாட்ஃபார்ம் போயிட்டு வெப்சைட் போயிட்டு நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் ஓப்பன் ஸ்பெக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்பிஎம் இன்ஸ்டால் இந்த கமெண்ட் நோடை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட்டை எடுத்து போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த கமெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடும். அவ்வளோதான். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத கிட்டப் பார்க்கணுன்னா இந்த வெப்சைட் போய் பார்த்துக்கோங்க. அது ஓப்பன் ஸ்பெக் .2 இந்த வெப்சைட். ஓகே,
நம்ம வந்து டெவலப்மெண்ட்டுக்குள்ள போயிடுவோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் கோடு இந்த பேஸில் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் கோடு. இதை நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நான் இன்னொரு இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஓப்பன் ஸ்பெக் இனிட் கொடுத்தோம்னா நம்ம என்டர் கொடுக்கணும். இப்போ நீங்கள் எந்த இதுக்கு செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து ஓப்பன் கோடு வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் எல்லா கோடிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வேணுங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிடப் கோபைலட் விஎஸ் கோடில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே /ஓப்பன் ஸ்பெக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த டூல்ஸ் எல்லாம் கால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் வந்து ஓப்பன் ஸ்பெக் இது கொடுத்து என்டர் அடிச்சுக்கிட்டேன். ஓகே, அந்த இது செலக்ட் ஆகிடுச்சு. தென் நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ண போகிறதில்ல. தென் இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால எனக்கு கிரியேட்டட்னே இருக்குது. உங்களுக்கு யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா இந்த 3 இது கிரியேட் ஆகும். எம்டியாக கிரியேட் ஆகும். சேஞ்சஸு, ஸ்பெக்ஸு, config.yamlனு. ஓகே, நியூ செஷன் போயிடுவோம். இதில் வந்து ஓப்பன் ஸ்பெக்கில் மல்டிபிள் கமெண்ட்ஸ் இருக்குது. ப்ரப்போஸ் ஒரு நியூ சேஞ்ச் இப்போ பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டெமோவுக்கு மேரியோ கேமில் ஒரு நியூ லெவல் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கு வந்து ப்ரப்போஸ் இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அந்த சேஞ்சஸில் வந்து எம்டி ஃபைல்ஸாக கிரியேட் ஆகிடும். தென் நம்ம வந்து அப்ளை கொடுக்கலாம். எல்லா சேஞ்சஸையும் ஓகே பார்த்துட்டு அந்த பிளானில் வந்து ஓகே பார்த்துட்டு இப்போ ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த எம்டி ஃபைலை சேஞ்ச் பண்ணிட்டு ஓப்பன் ஸ்பெக்ஸ் அப்ளை கொடுத்தோம்னா அந்த சேஞ்சஸ்லாம் கோடில் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் நம்ம வந்து ஆர்கை கொடுத்தோம்னா அது வந்து ஆர்கை ஃபோல்டரில் வந்து அந்த சேஞ்சஸ்லாம் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த சேஞ்சஸ் எல்லாமே ட்ராக் ஆகிட்டே வரும். ப்ளஸ் நம்மக்கிட்ட இந்த எக்ஸ்ப்ளோர் இதெல்லாம் இருக்குது. இப்போ கோட் பேஸில் ஏதாவது query கேட்கணும் அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணலாம். பேசிக்கலாக நம்ம விஎஸ் கோடில் அந்த ஆஸ்க்கு, பிளான், ஏஜென்ட்னு இருக்குல்ல, சேம் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இதுவும் பண்ணும். பட் அதில் நம்ம ட்ராக் பண்ண மாட்டோம். இதில் வந்து எல்லாம் ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம். ஓகே, ஓப்பன் ஸ்பெக் ப்ரப்போஸ் add a new level 6 with moon theme, create a new flying enemies. இந்த மாதிரி ஒரு லெவல் கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, திங்கிங் இது என்ன பண்ணணும்னா பேசிக்காக இந்த டூல் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த ப்ரொபோசல் எம்டி இந்த ஃபைல்ஸ்லாம் கிரியேட் பண்ண இந்த கான்டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அது கொடுக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர்டாக இந்த சேஞ்சஸ்லாம் ஃபாலோ பண்ணும். இப்போ நம்ம இப்படி கொடுத்துட்டோமா, ஃபைல்ஸ் பார்ப்போம் என்ன கிரியேட் ஆகுதுன்னு. இப்போ சேஞ்சஸ் ஆட் அ மூன் லெவல் ஃப்ளையிங் எனிமீஸ். இப்போ நியூ சேஞ்ச் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி ஒரு சேஞ்ச் வந்து ஆர்கைவ் பண்ணாமல் இருக்கேன். 2 சேஞ்சஸ் வந்து ஆர்கைவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த சேஞ்ச் வந்து இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓப்பன் ஸ்பெக் YAML ஃபைலு இன்னைக்கு கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ஒரு ரீட்மி ஃபைலு நம்ம என்ன கொடுத்தோம் அதை இது பண்ணியிருக்கு. தென் இந்த சேஞ்சஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும். பார்ப்போம். நான் ஏன் இப்போ ஓப்பன் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய ஃப்ரீ மாடல்ஸ் தராங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்கு வந்து ஓப்பன் கோடு கோ இதில் வந்து கம்மி ரேட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. ஸோ இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்டிகிராஃப்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. proposal.md. ஓகே, proposal.md என்ன ப்ரொப்போஸ் பண்ணுது, என்ன சேஞ்சு. 4 லெவல்ஸ் இருக்குது. 6th லெவல் வந்து ப்ரொக்ரெஷன் including a gameplay flying enemies difficulty appropriate for a late game level. என்ன ப்ரொப்போசல், என்ன சேஞ்ச் பண்ணலாம், என்ன மாதிரி எனிமீஸ் கிரியேட் பண்ணலாம், என்னென்ன ஃபைல்ஸில் சேஞ்சஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் டிசைன் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன எப்படி கிரியேட் பண்ணலாம் எனிமீஸை. இது கேம்னால் இப்படி கிரியேட் பண்ணுது. நமக்கு வந்து ஒரு வெப்சைட்டு, ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறீங்க
ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, வேற மாரி என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு? என்னென்ன ஃபங்ஷனாலிட்டீஸ் ஆட் ஆகுது? என்ன டிசைன் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு? அது எல்லாமே இங்க இந்த ஃபைல்ல ட்ராக் ஆகும். ஓகே. இந்த மாரி 3 ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும். என்னென்ன டாஸ்க் பண்ணணும், அது கிரியேட் ஆகுது. இப்ப நம்ம இப்படி பண்றப்போ ப்ராப்பரா வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகும். நம்ப சின்ன ப்ராம்ப்ட்டே குடுக்குறப்பயே நமக்கு இன்டென்ட்ட புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா கோட் கிரியேட் ஆகும். ஓகே, ரெஸ்பான்ஸ் இஸ் ரெடி. ஓகே. நமக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கு. ப்ரொபோசல், டிசைனு, ஸ்பெக்ஸ்ல வந்து லெவல் 6 ஸ்பெக்ஸ் என்னென்ன, அது எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸ்பெக்ஸ் பாருங்க ஆட் ஆயிருக்கும். லெவல் 6 ஸ்பெக்ஸ் என்னென்ன ஸ்பெக்ஸு, லூனா மோத் அப்படிங்கிற எனிமீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே. அதை அப்ளை பண்ண பார்ப்போம். ஓகே. இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னென்ன சேஞ்சஸ் டாஸ்க்லாம் கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையும் எடிட் பண்ணும். ஆன்ஃபைக் வந்து எடிட் பண்ணுது. என்ன எடிட் பண்ணியிருக்கு? இப்போ 3 தீமுக்கு வந்து என்ன பண்ணலாம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கு. யூட்டில்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் சேஞ்சஸை லெவல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, ஃப்ரீ மாடலே நல்லா தான் ஒர்க் ஆகுது நமக்கு. டீப் சீக் நான் யூஸ் பண்ண இது வரைக்கும் பரவாயில்ல. இட்ஸ் குட் ஆக்சுவலி. ஓரளவுக்கு கிரியேட் பண்ணுது. பார்ப்போம் எப்படி ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஓகே, லெவல்ஸ் எடிட் பண்ணியிருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க லெவல்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, மறுபடியும் ரீடிசைன் பண்ணுறேன் அப்படின்னதே கிரியேட் பண்ணது. நைஸ். அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பார்ப்போம். ஓகே, குயிக் டெஸ்ட் பண்ணது, கேம் லான்ச் பண்ணி பார்க்குது. எல்லா டெஸ்டிங்கும் அதே பண்ணி பார்க்குது. தட் இஸ் ஃபைன். சேஞ்சஸ் இருக்கு போல் ப்ரொப்போசலுக்கும் எக்ஸிக்யூஷனுக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுது. இந்த இதெல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஓகே, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிடுச்சு. ஓகே தென் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, லாக்ல இருக்கு. லாக் லெவல்ஸ். ஓகே, பாருங்க 3 தீம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, நியூ எனிமீஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. பரவாயில்ல, நைஸ். ஓகே தென் இது நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா மறுபடியும் இந்த மாதிரி நியூ சேஞ்ச் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணிட்டே போகலாம். தட் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். இப்போ ஓப்பன் ஸ்பெக்கில் வந்து இந்த பாருங்க அந்த ஆட் 3 சேஞ்சஸில் வந்து ஸ்பெக்ஸு என்னென்ன ஸ்பெக்கு 3 தீமு எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இந்த டிசைன் ப்ரொப்போசல் இது எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, இதை நம்ம வந்து இதை ஆர்கைவ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன சேஞ்சஸோ அது எல்லாமே. ஓப்பன் ஸ்பெக் ஆர்கைவ், சாரி, ஓப்பன் ஸ்பெக் ஆர்கைவ் திஸ் won't சேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேஞ்சஸில் இருக்குது, இதெல்லாம் வந்து ஆர்கைவ்க்கு மூவ் ஆகிடும். சிங்க் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸ்பெக்ஸ் ஆஃப் மெயின் ஸ்பெக்ஸ் டு மாடிஃபை. இதை வந்து எல்லாத்தையும் மெயின் ஸ்பெக்ஸ்லேயே ஆட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம வந்து அது மெயின் ஸ்பெக்கில் ஆட் பண்ணோம்னா தனியாகவே இருக்கட்டும்ட்டா ஆர்கைவ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மெயின் ஸ்பெக்லேயே ஆட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நோ ப்ராப்ளம். ஸோ சிங்க் கொடுத்துட்றேன். சிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆர்கைவ் ஆகிடும். ஓகே,
இப்போ பாருங்க மெயின் ஸ்பெக்ஸில் வந்து இங்கே ஆட் ஆகிடும் லூனா மூத். இந்த ஸ்பெக்ஸும் ஆட் ஆகிடும். இந்த இதோட ஸ்பெக்ஸாக மட்டும் இருக்காது, மெயின் ஸ்பெக்ஸ்லேயே ஆட் ஆகிடும். மீன்வைல் மல்டிபிள் இன்டென்ட்ஸ் இருக்குது. இந்த பைப்லைனில் இனிட் பார்த்தோம், ப்ரப்போஸ் பார்த்தோம், டிசைன் இருக்குது, ஸ்பெக் இருக்குது, ஏடிஆர் இருக்குது, அப்ளை இருக்குது, ஆர்கைவ் இருக்குது. இது 2 பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இது இருக்குது. நம்ம யூஸ் கேஸ்க்கு பொறுத்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்கைவ் கம்ப்ளீட்டட். லெட் அஸ் see. ஓகே, ஆர்கைவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி டேட் போட்டு என்ன கிரியேட் என்ன சேஞ்சு எல்லாம் ஆர்கைவ் ஆகிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். கோயிங் ஃபர்தர் இது யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.